வணக்கம். ஜெம் துளிகள். வரலாற்றில் முதல் முறையாக இந்திய ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் அடுத்த மாதம் துர்க்மெனிஸ்தான் செல்ல உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய ஆசியாவில் அமைந்துள்ள துர்க்மெனிஸ்தான் நாட்டில் புதிய அதிபராக சர்தார் பெர்டிமுக் மிட்டோவ் பொறுப்பேற்றுள்ளார். இவரது தந்தை குர்பெங்லி பெர்டிமுக் மிட்டோவ் துர்க்மெனிஸ்தான் 2006 முதல் கடந்த 19ஆம் தேதி வரை அதிபராக பதவி வகித்து வந்தார். இதனையடுத்து தற்போது நடைபெற்ற தேர்தலில் குர்பெங்லியின் மகன் சர்தார் வெற்றி பெற்று அதிபராக பொறுப்பேற்றுள்ளார். இந்நிலையில் இந்திய ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் அரசுமுறை பயணமாக வரும் 1ஆம் தேதி துர்க்மெனிஸ்தான் செல்ல உள்ளார். மேலும் இந்திய ஜனாதிபதி ஒருவர் துர்க்மெனிஸ்தானுக்கு பயணம் மேற்கொள்வது இதுவே முதல் முறையாகும். இந்த பயணத்தின் போது புதிய அதிபராக பொறுப்பேற்றுள்ள குர்பெங்குலியை ராம்நாத் கோவிந்த் சந்திக்க உள்ளார். அதனைத் தொடர்ந்து 4 நாட்கள் துர்க்மெனிஸ்தானில் பயணம் மேற்கொள்ளும் குடியரசுத் தலைவர் வரும் 4ஆம் தேதி தனது பயணத்தை நிறைவு செய்கிறார். அதன் பின்னர் துர்க்மெனிஸ்தான் பயணத்தை முடித்துக் கொண்டு 4ஆம் தேதியே ஜனாதிபதி நெதர்லாந்து செல்கிறார். இதையடுத்து அங்கு 7ஆம் தேதி வரை 3 நாட்களுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். இந்த பயணத்தின் போது நெதர்லாந்து இளவரசர் அலெக்சாண்டர், இளவரசி மெக்சிமாவை ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் சந்திக்க உள்ளார் என்று இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஏப்ரல் 4ஆம் தேதி முதல் உச்சநீதிமன்றத்தில் நேரடி விசாரணை நடைபெறும் என தலைமை நீதிபதி NP ரமணா அறிவித்துள்ளார். கொரோனா தொற்று பாதிப்பு காரணமாக வாரத்தில் 2 நாட்கள் மட்டுமே உச்சநீதிமன்றத்தில் நேரடி விசாரணை நடைபெற்று வருகிறது. மற்ற நாட்களில் காணொலி வாயிலாக வழக்கு விசாரணை நடைபெற்று வந்தது. தற்போது கொரோனா தொற்று பாதிப்பு குறைந்து வருவதால் உச்சநீதிமன்றத்தில் நேரடி விசாரணை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்து நாட்களிலும் நேரடி விசாரணை நடைபெறும் என உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி NP ரமணா அறிவித்துள்ளார். வழக்கறிஞர்கள் கோரிக்கை வைத்தால் திங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் காணொலி வாயிலாக விசாரணை நடைபெறும் என்றும் கொரோனாவுக்கு முந்தைய நடைமுறைகள் ஏப்ரல் 4ஆம் தேதி முதல் பின்பற்றப்படும் என்றும் தலைமை நீதிபதி தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரில் CRPF பதுங்கு குழி மீது பெட்ரோல் குண்டு வீசிய பர்தா அணிந்த பெண்ணை போலீசார் தேடி வருகின்றனர். ஜம்மு காஷ்மீரின் சோபூரில் உள்ள மத்திய ரிசர்வ் போலீஸ் படை பதுங்கும் குழி மீது பர்தா அணிந்த பெண் ஒருவர் நேற்று இரவு பெட்ரோல் குண்டு வீசினார். இந்நிலையில் இதுகுறித்த CCTV காட்சியும் தற்போது வெளியாகியுள்ளது. இந்த வீடியோவில் மக்கள் சாலையில் நடந்து சென்று கொண்டிருந்த போது பர்தா அணிந்த பெண் ஒருவர் அந்த வழியாக செல்கிறார். அப்போது அந்த பெண் கையில் வைத்திருந்த பையை பதுங்கு குழிக்குள் திடீரென வீசிவிட்டு அங்கிருந்து போய்விடுகிறார். இதையடுத்து பதுங்கு குழியில் தீ விபத்து ஏற்பட்டதையும் பணியாளர்கள் அதனை தண்ணீர் ஊற்றி அணைக்க முயற்சிப்பதையும் காண முடிகிறது. இந்த தாக்குதலில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என கூறப்பட்டுள்ளது. ஹிஜாப் விவகாரத்தில் உடுப்பியில் 40 முஸ்லிம் மாணவிகள் பல்கலைக்கழகத்திற்கு முந்தைய தேர்வுகளில் பங்கேற்கவில்லை என கூறப்படுகிறது. உடுப்பியில் உள்ள கல்லூரி ஒன்றில் முஸ்லிம் மாணவிகள் ஹிஜாப் அணிந்து வந்ததற்கு போட்டியாக இந்து மாணவர்கள் காவி துண்டை அணிந்து வந்தனர். இந்த விவகாரம் பூதாகரமான நிலையில் பள்ளி கல்லூரிகளில் ஹிஜாப் அணியக்கூடாது என்று அரசு உத்தரவிட்டது. இதனை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்ட நிலையில் ஹிஜாப் விவகாரத்தில் அரசின் முடிவுக்கு தடை விதிக்க உயர்நீதிமன்றம் மறுத்துவிட்டது. இந்த சூழலில் மார்ச் 28ஆம் தேதி SSLC தேர்வுகள் தொடங்கும் என்றும் இதில் பங்கேற்பவர்கள் ஹிஜாப் அணிந்து வரக்கூடாது என்றும் அரசு அறிவித்திருந்தது. இந்நிலையில் நேற்று தேர்வு தொடங்கிய போது முஸ்லிம் மாணவிகள் சிலர் ஹிஜாப் அணிந்து தேர்வு எழுத வந்தனர். இதையடுத்து அவர்களை தேர்வு கண்காணிப்பாளர்கள் திருப்பி அனுப்பினர். இந்த விவகாரத்தில் தேர்வு எழுத தகுதி பெற்றவர்களில் சுமார் 21,000 பேர் தேர்வு எழுத வரவில்லை. இதனைத் தொடர்ந்து கர்நாடகாவின் உடுப்பி மாவட்டத்தைச் சேர்ந்த 40 முஸ்லிம் மாணவிகள் செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற முதல்நிலை பல்கலைக்கழக தேர்வில் கலந்து கொள்ளாமல் புறக்கணித்தனர். மேலும் மாவட்டத்தில் உள்ள சில தனியார் கல்லூரிகள் மாணவர்கள் ஹிஜாப் அணிந்து தேர்வு எழுத அனுமதித்துள்ளதாக வட்டாரங்கள் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் அடுத்த 3 தினங்களுக்கு வெப்பநிலை அதிகரிக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை வானிலை ஆய்வு மையம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் வட உள் தமிழக மாவட்டங்களான தேனி, திண்டுக்கல், தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்று ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
நாளை முதல் 3ஆம் தேதி வரை மேற்கு தொடர்ச்சி மலை, டெல்டா மற்றும் அதனை ஒட்டிய மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாளை முதல் ஏப்ரல் 1ஆம் தேதி வரை 3 நாட்களுக்கு தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட அதிகமாக இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை 36 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 28 டிகிரி செல்சியஸாக இருக்கும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாகர்கோவில் மாநகராட்சியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாமன்ற தலைவர்களுக்கு மேயர் மகேஷ் மற்றும் துணை மேயர் மேரி பிரின்சிலதா வாழ்த்து தெரிவித்தனர். நடந்து முடிந்த உள்ளாட்சி தேர்தலில் நாகர்கோவில் மாநகராட்சியில் 52 வார்டுகளில் மாமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். இந்நிலையில் மாநகராட்சியில் 4 மண்டலங்களாக பிரிக்கப்பட்டு அதற்கான மாமன்ற தலைவர்கள் தேர்வு மாநகராட்சி தேர்தல் அதிகாரி ஆஷா அஜித் தலைமையிலும் மாநகராட்சி மேயர் மகேஷ் முன்னிலையிலும் நடைபெற்றது. இதில் வடக்கு மண்டல தலைவராக திமுக மாமன்ற உறுப்பினர் ஜவஹர், கிழக்கு மண்டல தலைவராக திமுக மாமன்ற உறுப்பினர் கோகிலவாணி, தெற்கு மண்டல தலைவராக மாமன்ற உறுப்பினர் முத்துராமன், மேற்கு மண்டல தலைவராக காங்கிரஸ் மாமன்ற உறுப்பினர் செல்வகுமார் ஆகியோர் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டனர். இவர்களுக்கு மேயர் மகேஷ், துணை மேயர் மேரி பிரின்சிலதா மற்றும் மாமன்ற உறுப்பினர்கள் வாழ்த்து தெரிவித்தனர். காஞ்சிபுரம் ஸ்ரீ யதோக்தகாரி பெருமாள் கோவிலில் பங்குனி மாதம் பிரம்மோற்சவத்தின் 6ஆம் நாளில் ஸ்ரீதேவி பூதேவி தேவியர்களுடன் வேணுகோபால சுவாமி அவதாரத்தில் ஸ்டப்பர வாகனத்தில் திருவீதி உலா நடைபெற்றது. கோவில் நகரமான காஞ்சிபுரத்தில் பிரசித்தி பெற்று விளங்கும் ஸ்ரீ கோமளவள்ளி தாயார் சமேத ஸ்ரீ யதோக்தகாரி பெருமாள் கோவிலில் பங்குனி மாத பிரம்மோற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. பிரம்மோற்சவத்தின் 6ஆம் நாளான இன்று ஸ்ரீ யதோக்தகாரி பெருமாளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டு சிறப்பு அலங்காரத்தில் ஸ்ரீதேவி பூதேவியுடன் வேணுகோபால சுவாமி அவதார கோலத்தில் சப்பர வாகனத்தில் எழுந்தருளினார். பின்னர் கோவில் மண்டபத்தில் இருந்து புறப்பட்டு மேளதாளங்கள் ஒலிக்க திருவீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். வழிநெடுகிலும் திரளான பக்தர்கள் காத்திருந்து வேணுகோபால சுவாமி அவதாரத்தில் காட்சியளித்த பெருமாளுக்கு கற்பூர ஆரத்தி எடுத்து வணங்கி வழிபட்டு சென்றனர். விளம்பர இடைவேளைக்கு பின் ஜெம் துளிகள் தொடரும். அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ் உயர்தரமான முறையில் சமையல் செய்து மக்களின் நன்மதிப்பையும் பெயர் ஆதரவையும் பெற்று வரும் அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ் திருமணம், சீமந்தம், கிரகப்பிரவேசம், மஞ்சள் நீராட்டு விழா, பிறந்தநாள் விழா, காதணி விழா போன்ற உங்கள் இல்லத்தில் நடைபெறும் அனைத்து சுப நிகழ்ச்சிகளுக்கும் சுவையான முறையில் டிஃபன் மற்றும் சாப்பாடு வகைகள் நியாயமான விலையில் உங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் பாராட்டும் வகையில் தயார் செய்து உங்கள் இல்லத்திற்கு வந்து சர்வீஸ் செய்து தருகிறோம். உங்கள் ஆதரவை நாடும் அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ். ஜெம் துளிகள் தொடர்கின்றன. தாமரைப்பாக்கத்தில் இந்து கோவில்களை இடிப்பதை கண்டித்து இந்து புரட்சி முன்னணி நிர்வாகிகள் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் வெங்கல் அடுத்த தாமரைப்பாக்கம் கூட்டுச்சாலை அருகே மாவட்ட இந்து புரட்சி முன்னணி சார்பில் தமிழக அரசின் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாவட்ட தலைவர் சரவணன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு ஒருங்கிணைந்த மாவட்ட தலைவர் பழனி, மாநில மகளிர் அணி பொதுச் செயலாளர் உமா ஆகியோர் கலந்து கொண்டு இந்து கோவில்களை இடிப்பதை கண்டித்து கோஷங்கள் எழுப்பி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் செய்தனர். இதில் ஒருங்கிணைந்த பொதுச் செயலாளர் சிவபெருமாள், வழக்கறிஞர் ரமாதேவி உட்பட அனைத்து நிலை நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். ஆனம்பாக்கத்தில் பட்டியல் சமூகத்தைச் சார்ந்த பள்ளி மாணவி கழிவறையை சுத்தம் செய்த விவகாரத்தில் பள்ளி தலைமையாசிரியர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டார். சமூக வலைதளங்களில் மாணவி ஒருவர் பள்ளியின் கழிவறையை சீருடையுடன் சுத்தம் செய்யும் வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. அந்த பள்ளி காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் தாலுகாவிற்கு உட்பட்ட ஆனம்பாக்கம் அரசு உயர்நிலை பள்ளி என்பது தெரியவந்தது. தமிழக பள்ளி கல்வித்துறை இதனை விசாரணை மேற்கொண்டு இதில் ஏதேனும் உள்நோக்கம் இருந்தால் சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்தது. இது தொடர்பாக பாதிக்கப்பட்ட மாணவியின் தந்தை கருணாகரன் கூறுகையில்,
தாழ்த்தப்பட்ட வகுப்பைச் சேர்ந்தவர் என்பதால் பள்ளியின் கழிவறையை சுத்தம் செய்ய சொன்னதாக சக மாணவர்கள் தெரிவித்தது மிகுந்த வேதனையாக உள்ளது என வேதனை தெரிவித்தார். இந்நிலையில் மாவட்ட ஆட்சியர் உத்தரவின் பேரில் சம்பந்தப்பட்ட பள்ளியின் தலைமை ஆசிரியராக பணிபுரியும் புஷ்பாவதியை பணியிட மாறுதல் செய்தனர். மேலும் அவர் மீது துறை சார்ந்து ஒழுங்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. தூத்துக்குடியில் மாநகராட்சி மண்டல தலைவர் தேர்தல் நடக்கும் அறை முன்பு திமுகவினர் தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி மாநகராட்சியில் மொத்தமுள்ள 4 மண்டல தலைவர் பதவிக்கான தேர்தலில் 3 மண்டலங்களுக்கான தேர்வு முடிவு அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் தெற்கு மண்டல தலைவர் தேர்தல் தொடங்கி சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாகியும் முடிவு அறிவிக்கப்படாத நிலையில் தேர்தல் நடைபெறும் அறை முன்பு கூடியிருந்த திமுகவினர் உள்ளிட்டவர்கள் அங்கிருந்து போலீசார் வெளியேற்றும்படி வலியுறுத்தினர். இதையடுத்து திமுகவினர் தேர்தல் நடைபெறும் அறை முன்பு தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது தூத்துக்குடியில் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனின் ஆதரவாளர்கள் கூட்டமும் சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவனின் ஆதரவாளர்கள் கூட்டமும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டத்தில் மாணவர்களை கண்டித்த ஆசிரியர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள கச்சேரி மேட்டில் அரசு உதவி பெறும் பள்ளி இயங்கி வருகிறது. இப்பள்ளியில் 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயின்று வருகின்றனர். கடந்த சில தினங்களுக்கு முன்பு மாணவர்கள் இடையே மோதல் ஏற்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தில் தொடர்புடைய மாணவர்களை ஆசிரியர் ஒருவர் கண்டித்துள்ளார். இதனால் அந்த மாணவர்களின் பெற்றோர் பள்ளிக்கு சென்று வாக்குவாதத்தில் ஈடுபட்டதை அடுத்து மாணவர்களை கண்டித்த ஆசிரியர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த மாணவர்கள் 300க்கும் மேற்பட்டோர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட ஆசிரியரை மீண்டும் பணியமர்த்த கோரி போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆசிரியரின் பணியிடை நீக்க உத்தரவை ரத்து செய்வதாக பள்ளி நிர்வாகம் உறுதியளித்ததை அடுத்து மாணவர்கள் போராட்டத்தை கைவிட்டு சென்றனர். திருவண்ணாமலை மாவட்டத்தில் முதலமைச்சரின் சிறப்பு பட்டா மாறுதல் முகாம் நடைபெற்றது. கீழ்பெண்ணாத்தூர் அடுத்த வேடநத்தம் கிராமத்தில் முதலமைச்சரின் சிறப்பு பட்டா மாறுதல் முகாம் நடைபெற்றது. வட்டாட்சியர் பன்னீர்செல்வம் தலைமையில் நடைபெற்ற இம்முகாமில் பொதுமக்களிடம் இருந்து 100க்கும் மேற்பட்ட மனுக்கள் பெறப்பட்டன. அதில் 30 குடும்பங்களுக்கு நத்தம் பட்டா மாறுதல் சான்றிதழ் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் துணை வட்டாட்சியர் பொன்வழி, வருவாய் ஆய்வாளர் சுதா உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர். கோவையில் ஜமாத் அமைப்புகள் இணைந்து போராட்டம் நடத்தி அதன் மூலம் கலவரத்தை ஏற்படுத்த முயற்சித்து வருவதாக இந்து முன்னணியினர் மேற்கு மண்டல காவல்துறை தலைவரிடம் புகார் மனு அளித்துள்ளனர். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய இந்து முன்னணியின் மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம், 1ஆம் தேதி அனைத்து ஜமாத் இணைந்து கோவையில் போராட்டம் நடத்தி அதன் மூலம் கலவரம் நடத்த முயற்சி நடைபெற்று வருவது தொடர்பாக மேற்கு மண்டல காவல்துறை தலைவரிடம் மனு அளித்துள்ளதாக தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், கோவையில் பல்வேறு வழக்குகளில் தொடர்புடையவர்கள் கைது செய்யப்படாமல் உள்ளனர் என்றும், காஷ்மீர் ஃபைல்ஸ் திரைப்படம் திரையிட்ட திரையரங்குகளை முற்றுகையிட முயற்சித்து வருவதாகவும் கூறினார். அதனால்தான் காவல்துறை அதிகாரிகளிடம் மனு அளித்துள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் இந்துக்கள் வசிக்கும் பகுதிகளில் குரானை கொடுக்கின்றனர். இதனை வன்மையாக கண்டிக்கிறோம். இத்தகைய நபர்களை உளவுத்துறையை வைத்து முறையாக கண்காணிக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். விளம்பர இடைவேளைக்கு பின் ஜெம் துளிகள் தொடரும். அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ் உயர்தரமான முறையில் சமையல் செய்து மக்களின் நன்மதிப்பையும் பெயர் ஆதரவையும் பெற்று வரும் அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ் திருமணம், சீமந்தம், கிரகப்பிரவேசம், மஞ்சள் நீராட்டு விழா, பிறந்த நாள் விழா, காதணி விழா போன்ற உங்கள் இல்லத்தில் நடைபெறும் அனைத்து சுப நிகழ்ச்சிகளுக்கும் சுவையான முறையில் டிஃபன் மற்றும் சாப்பாடு வகைகள் நியாயமான விலையில் உங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் பாராட்டும் வகையில் தயார் செய்து உங்கள் இல்லத்திற்கு வந்து சர்வீஸ் செய்து தருகிறோம். உங்கள் ஆதரவை நாடும் அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ். ஜெம் துளிகள் தொடர்கின்றன. மத்திய அரசு ஊழியர்களுக்கு 3% அகவிலைப்படி உயர்வு அறிவிக்கப்பட்டுள்ளது.
பிரதமர் மோடி தலைமையில் மத்திய அமைச்சரவை கூட்டம் டெல்லியில் இன்று நடைபெற்றது. இக்கூட்டத்தில் மத்திய அரசு ஊழியர்களுக்கு 3% அகவிலைப்படி உயர்வு அளிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்தது. ஓய்வு பெற்ற மத்திய அரசு ஊழியர்களுக்கும் 3% அகவிலைப்படி உயர்வு வழங்க ஒப்புதல் வழங்கப்பட்டது. ஜனவரி 1ஆம் தேதியில் இருந்து முன்தேதியிட்டு அகவிலைப்படி உயர்வு வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காஞ்சிபுரத்தில் டாஸ்மாக் ஊழியர் ஒருவர் அரசு பள்ளி மாணவர்களுக்கு நாள்தோறும் இலவச யோகா பயிற்சி அளித்து வருகிறார். காஞ்சிபுரம் மாவட்டம் திருக்காலிமேட்டைச் சேர்ந்தவர் நிர்மல்குமார். டாஸ்மாக் கடையில் மேற்பார்வையாளராக பணியாற்றி வரும் இவர் யோகா மீது உள்ள ஆர்வத்தால் முறையாக யோகா கற்றுக்கொண்டு பல்வேறு விருதுகளையும் பெற்றுள்ளார். இந்நிலையில் நிர்மல்குமார் அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இலவசமாக யோகா பயிற்சி அளித்து வருகிறார். தினமும் காலை வேளையில் 1 மணி நேரம் யோகா பயிற்சி அளித்து வரும் இவரிடம் ஏராளமான அரசு பள்ளி மாணவ மாணவிகள் பயிற்சி எடுத்து வருகின்றனர். நிர்மல்குமாரின் இந்த முயற்சியை அப்பகுதி மக்கள் பாராட்டியுள்ளனர். அது இல்லாமல் அதர் பள்ளிகள் மாமல்ல நகர், கத்திரி மெட்ரிகுலேஷன், எல்லா அவுட் ஆஃப் ஏரியா, இன்னும் வைகுண்ட பெருமாள் கோயில் தெரு, சின்ன காஞ்சிபுரம், அவ்வளோ லாங்கில் இருந்து நமக்கு குழந்தைங்க கேள்விப்பட்டு இவங்க இவ்வளோ ஷார்ட் பீரியடில் குழந்தைங்களுக்கு ஒரு தரமான ஒரு பயிற்சியை தராங்கன்றதுனால அவங்களா விரும்பி வராங்க. இன்றைக்கி கூட ஒரு 2 ஸ்டூடெண்ட்டு ஜாயின் பண்ணுறாங்க. அது மாதிரி ரெகுலராக நம்ம அந்த குழந்தைங்களுக்கு அந்த கலையை வளர்க்கணும், அந்த கலை மேலே மேலும் போய் சேரணும்னு இதுக்காக நாங்களும் புதுசாக ட்ரெயின் ஆகிக்கிறேன். ஏன்னா கற்றுக்கிட்டா தான் நம்ம கற்றுக் கொடுக்க முடியும் அப்படின்றதுனால அவங்க கூட சேர்ந்து நானும் பண்ணி சில. புதுச்சேரி கிழக்கு மாநில அதிமுக தேர்தல் பிரிவு சார்பில் முத்தியால்பேட்டையில் நீர்மோர் பந்தல் திறக்கப்பட்டது. புதுச்சேரி கிழக்கு மாநில அதிமுக தேர்தல் பிரிவு சார்பாக முத்தியால்பேட்டை காந்தி வீதியில் உள்ள காவல் நிலையம் அருகே நீர்மோர் பந்தல் திறக்கப்பட்டது. இதனை தேர்தல் பிரிவு செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான வையாபுரி மணிகண்டன் திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து குளிர்ந்த நீர், மோர், இளநீர், பதநீர் போன்ற பானங்களையும் இதேபோல் வெள்ளரி, தர்பூசணி, கிர்னி போன்ற பழங்களையும் பொதுமக்களுக்கு வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி அதிமுக நிர்வாகிகள் கஜேந்திரன், பழனிசாமி, ராஜாங்கம், உதயசூரியன், செல்வம், மோகன், முருகேசன், விஸ்வநாதன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். தமிழகத்தில் பணியாற்றி வரும் மினி கிளினிக் பல்நோக்கு மருத்துவ பணியாளர்களுக்கு பணி பாதுகாப்பு வழங்கிடக் கோரி சென்னையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழகத்தில் கடந்த ஆட்சி காலத்தில் 2021ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 2000 மினி கிளினிக் பல்நோக்கு மருத்துவமனை தொடங்கப்பட்டது. இதில் 14,000 பணியாளர்கள் நியமிக்கப்பட்டு பணியாற்றி வருகின்றனர். மாதம் 6,000 ரூபாய் தொகுப்பூதியத்தில் பணியாற்றி வந்த அவர்களை தற்போது பணி நீக்கம் செய்ய தமிழ்நாடு அரசு முடிவு செய்துள்ளது. இந்நிலையில் தங்களை பணி நீக்கம் செய்யக்கூடாது என்றும் பணி நீக்க உத்தரவை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை நுங்கம்பாக்கம் வள்ளுவர் கோட்டம் அருகே சமூக சமத்துவத்திற்கான டாக்டர்கள் சங்கத்தின் சார்பில் கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சங்கத்தின் பொதுச் செயலாளர் டாக்டர் GR ரவீந்திரநாத் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் 300க்கும் மேற்பட்ட மினி கிளினிக் பணியாளர்கள் கலந்து கொண்டு தங்களது கோரிக்கைகளை தமிழக அரசுக்கு வலியுறுத்தினர். முன்னாடி ஏப்ரல் மாதம், பிப்ரவரி மாதம் எங்களுக்கு பணி முடிஞ்சிருச்சு, நீங்கள் போகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் திருப்பி போய் நாங்கள் இதுமாதிரி பேட்டி கொடுத்தோம். பேட்டி கொடுத்ததுக்கு மார்ச் மாதம் 31 எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க. மார்ச் மாதம் இருக்குது, நாங்கள் இன்னும் பணி நீடிப்பு கொடுப்போம் அப்படின்னு தான் சொன்னாங்க. திடீர்னு பார்த்தா மார்ச் மாதம் 31 முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் உங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. எவ்வளோ வேக்கன்ட் இருக்குது, அதில் கூட எங்களால் போட மாட்டுறாங்க. போங்க தான் சொல்கிறாங்க. எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்க மாட்டேங்குது தமிழகம். அது எடுக்கணுமா ரொம்ப தாழ்மையோடு நான் கேட்டுக்கொள்கிறேன். 1600 பேர் இருக்காங்க பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்கள். 1600 பேர் இருக்காங்க. அவங்க அத்தனை பேருமே வெளியே எடுக்கிறாங்க. இது பணி நீடிப்பு தருமாறு மிக தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். கேரளா முழுவதும் உள்ள தகவல் தொழில்நுட்ப பூங்காக்களில் மதுக்கடைகள் மற்றும் பப்புகள் அமைக்க மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. கேரளாவில் தகவல் தொழில்நுட்பத் துறையில் பப்களை அனுமதிக்க வேண்டும் என்ற கோரிக்கை நீண்ட காலமாக இருந்து வந்தது. இதைத் தொடர்ந்து அங்கு பப்புகள், மதுபான பார்லர்கள் அமைத்துக் கொள்ள கேரள அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இந்த பப்புகளில் 5 நட்சத்திர சொகுசு ஹோட்டல் வசதிகள் இருக்கும் என்று தெரியவந்துள்ளது. மேலும் பப் என்ற வார்த்தையை பயன்படுத்தாமல் மதுபானம் வழங்குவதற்கு வசதியான பார்லர்கள் என கூறப்பட்டுள்ளது. இந்நிலையில் 2022-2023 நிதியாண்டிற்கான புதிய மதுபான கொள்கை கேரள மாநிலத்தில் சில்லறை விற்பனை நிலையங்களின் எண்ணிக்கையை அதிகரிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. அதே சமயத்தில் மக்கள் குடியிருப்பு பகுதிகளில் இருந்து தள்ளி பாதுகாப்பாக இருக்கும் பகுதிகளில் பெவிகோ மதுபான கடைகள் தொடங்கப்படுகிறது.
ரஷ்யாவில் இருந்து அமெரிக்கர்கள் உடனடியாக வெளியேற அமெரிக்க வெளியுறவுத்துறை உத்தரவிட்டுள்ளது. யுக்ரைன் ரஷ்யா இடையே கடந்த ஒரு மாதமாக போர் நடைபெற்று வருகிறது. இதில் அமெரிக்கா யுக்ரைனுக்கு ஆதரவாக செயல்பட்டு வருவதுடன் ரஷ்யாவிற்கு எதிராக பல்வேறு பொருளாதார தடைகளையும் அமெரிக்கா விதித்து வருகிறது. இந்நிலையில் அமெரிக்க வெளியுறவுத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் ரஷ்ய படைகள் யுக்ரைனில் போரில் ஈடுபட்டு வரும் சூழலில் ரஷ்யாவில் இருக்கும் அமெரிக்கர்களை ரஷ்ய அதிகாரிகள் துன்புறுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் ரஷ்யாவுக்கு அமெரிக்கர்கள் யாரும் பயணம் மேற்கொள்ள வேண்டாம் என்றும் ரஷ்யாவில் இருக்கும் அமெரிக்கர்கள் உடனடியாக அங்கிருந்து வெளியேற வேண்டும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் 2 நாட்களுக்கு டீசல் இல்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது. கடும் பொருளாதார நெருக்கடியில் சிக்கி தவிக்கும் இலங்கையில் பெட்ரோல், டீசல், மண்ணெண்ணெய் மற்றும் சமையல் எரிவாயுக்களுக்கு கடும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. பெட்ரோலிய பொருட்கள் மற்றும் உணவுப் பொருட்களின் விலையும் வரலாறு காணாத அளவிற்கு உயர்ந்துள்ளது. இந்நிலையில் இலங்கையில் 2 நாட்களுக்கு டீசல் இல்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது. எரிபொருள் நிலையங்களில் டீசல் இல்லாததால் மக்கள் வரிசையில் நிற்க வேண்டாம் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அத்தியாவசிய தேவைகளுக்கான டீசல் கையிருப்பில் இருப்பதாகவும் பெட்ரோல் தட்டுப்பாடின்றி விநியோகம் செய்யப்படும் என்றும் பெட்ரோலிய கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. இத்துடன் ஜெம் துளிகள் நிறைவடைகின்றன. மீண்டும் துளிகளை காண இணைந்திருங்கள் ஜெம் தொலைக்காட்சியுடன். நன்றி, வணக்கம்.